ஸோ வேரியபிள் பேசிக்ஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். ஏக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்தையும் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே 2 வேரியபிள் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரே ஒரு பிரிண்ட் ஆஃபில் நம்ம ஏவையும் பிரிண்ட் பண்ண போகிறோம், பியும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி போட முடியாது. ஸோ இது கொடுத்தா இது வந்து வேற நம்பர் ஆகிடும். ஸோ ஏ பின்னு சொல்லிட்டு ஆகிடும். இது வேற வேரியபிள்ன்ற மாதிரி கணக்கு வரும். சரி, நான் சும்மா தான் போட்டேன். நான் இதை எடுத்துடுறேன். ஸோ ஒரு பர்சன்டேஜ் டி போட்டிருக்கோம். அங்கே வந்து ரிப்ளேஸ் ஆகும். அங்கே பியில் இருக்க இது வந்து இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு நம்பரை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு நம்பர் வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு பர்சன்டேஜ் டி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 2 நம்பர் வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணால் அது பக்கத்துலேயே இன்னொரு பர்சன்டேஜ் டி போட்டுரும். ஸோ 2 வேல்யூ பாஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அண்ட் தென் கமாக்கு அப்புறம் ஏ கமா பி. ஸோ எப்படி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டின்றது வந்து ஏவுக்காக ரிப்ளேஸ் ஆகும். ஸோ ஏல இருக்க வேல்யூக்காக. நெக்ஸ்ட் இருக்க பர்சன்டேஜ் டி வந்து பியில் இருக்க வேல்யூக்காக. ஸோ இப்போ நம்ம கம்பைல் ரன் பண்ணுவோம். ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 50, 100 சி ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதே 3 பிரிண்ட் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே இன்னொரு பர்சன்டேஜ் டி போட்டு அதுக்கு அடுத்த வேறு வேரியபிள் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ 3 வேல்யூவோ ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, ஸோ லைன் பை லைன் அப்டேஷன் சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஏ மட்டும் இருக்கட்டும், பி தேவையில்லை. ஸோ நான் அதை எடுத்து கட் பண்ணிடுறேன். ஏவோட வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஏக்கு வந்து 15 சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு தெரிஞ்சது தான் அது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஏவோட வேல்யூவை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன வச்சு ஓவர் ரைட் பண்ணுறேன், இப்போ நான் ஏக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு நான் வந்து 200 சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு 200 சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் கிரியேட் ஆகும். அண்ட் தென் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் 15 சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஏல வந்து 15 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம கால் பண்ணால் நமக்கு 15 கிடச்சிது. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூக்கு ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 200 சொல்லி போட்டேன். ஸோ 50க்கு பதிலாக 200 சொல்லிட்டு அங்கே ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து 50 போயிட்டு 200 சொல்லிட்டு ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் ஏக்கு கால் பண்ணணும் அங்கெல்லாம் எனக்கு வந்து 15 சொல்லிட்டு கிடைக்காது, 200 சொல்லிட்டு தான் கிடைக்கும். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 200 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை மறுபடியும் இந்த வேல்யூ நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 300 சொல்லிட்டு as usual செமிகோலன் வச்சு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணுவோம். கம்பைல் அண்ட் ரன். ஸோ இப்போ வந்து எனக்கு 300 கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் ஃப்ளோ என்னன்னா, ஸோ இனிஷியலாக கிரியேட் பண்ணும்போது அதுக்கு எதுவுமே வேல்யூ அப்டேட் பண்ணலாம். ஸோ 0 இருக்கும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 15 சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 50 ஆகுது. அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிருக்கோம்னா, ஏவோட வேல்யூ வந்து 200 சொல்லிட்டு ஓவர் ரைட் பண்ணிருக்கோம். ஸோ 50 டேட் ஆகி 200 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடும். அண்ட் தென் அகெயின் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஏவோட வேல்யூக்கு வந்து 300 சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 200 டிலீட் ஆகி 300 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து 300 கிடைக்குது. ஸோ இதெல்லாமே லைன் பை லைன் அப்டேஷன் வாங்க. ஸோ இந்த லைன் வரைக்கும் ஏவோட வேல்யூ வந்து 15 இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம 200 மாற்றிட்டோம். ஸோ இந்த லைனில் வந்து 200 இருக்கும், இந்த லைன் வந்து 300 இருக்கும். ஸோ இது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம், ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டேப் வந்துருச்சு. ஓகே, ஸோ டிசால்வ் இருக்காம எந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு நீட்னஸ்க்காக நான் அதை ஆர்டர் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 கிடைக்கும். ஸோ ஏன்னா இது வரைக்கும் ஏவோட வேல்யூ வந்து 50. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹிட் பண்ணும்போது அடுத்த லைனை ரீட் பண்ணி கம்பைலர் ரீட் பண்ணும்போது தான் ஏவோட வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஏ கால் பண்ணாலும் நமக்கு வந்து 200 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அதோட ஏவோட வேல்யூ 300 மாறுது. ஸோ அதுக்கப்புறம் எங்கே கால் பண்ணாலும் நமக்கு 300 தான் கிடைக்கும். ஸோ 300 கிடைக்கும். நான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கம்பைல் அண்ட் ரன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 இருக்குது, அதுக்கு அடுத்து 200, அதுக்கு அடுத்து 300, அதுக்கப்புறம் எத்தனை டைம் கால் பண்ணாலும் நமக்கு வந்து 300 தான் இருக்கும். ஸோ ஓகே, ஒரு ஆர்டருக்காக நான் /n யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே லைன் பை லைன் அப்டேஷன் வாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் அதோட வேல்யூ மாறாது. ஸோ ஹிட் பண்ணிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, 1 செகண்ட் பார்த்துருவோம் ஷார்ட்டாக.
ஸோ இங்கே வந்து கிரியேஷன் நெக்ஸ்ட் லைனில் வந்து வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏக்கு வந்து 15 சொல்லிட்டு வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் இந்த 200 இந்த ஸ்டேட்மெண்ட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கால் பண்ணாலும் ஏயோட வேல்யூ வந்து 50 தான். ஸோ இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 200 கிடைக்கும். இங்கே 300 சொல்லிட்டு ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கே கால் பண்ணாலும் நமக்கு 300 கிடைக்கும். ஸோ த்ரூ த ஃப்ளோ இதுக்கப்புறம் 300 தான். திருப்பி சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது மாறிடும் வேல்யூ.